இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து செல்லி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி வந்து 2 டம்ளர். இது நல்லா தண்ணி கொதிக்கட்டும். நம்ம ஊற்றின தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து 3/4 கப்பு சீனி போடுறோம். சீனியை போட்டு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அகரகர் போடணும். 1 கப்பு. இது வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது வந்து போடுறேன், 1 கப்பு போடுறேன். இதை நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே இதை காய்ச்சணும். எல்லாம் பொங்கி தட்டிடும், பால் பொங்கின மாதிரி. நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு இது கரையிற அளவுக்கு நம்ம காய்ச்சணும். இது க்ளீனாக ஒன்றுமே இருக்கக்கூடாது, நல்லா கரைஞ்சிடும். நமக்கு நல்லா அந்த கரைஞ்சிருச்சு. இதில் வந்து கலரு போட்டு வச்சுருக்கேன், கலர் பொடி. இதை கொஞ்சம் ஊற்றி நம்ம அப்படியே கலக்கி விடணும். கலக்கி விட்டோம்னா கலர் நமக்கு வந்துடும். ஒவ்வொரு கலர்லேயும் நமக்கு ஜெல்லி கிடைக்கும், கலர் கலராக. நம்ம ஊற்றி வச்சது நல்லா கெட்டியாக உறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சும்மா ஒரு பீஸ், பெரிய பெரிய பீஸாக அப்படி போட்டு கரண்டிகிட்டே போட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த டப்பாவில் வந்து ஊற்றி வச்சுருக்கோம், நல்லா உறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கலரை எடுத்து போடுறோம். இதுக்கு மேலே வந்து இதை அடுக்கிறோம். இதை அடுக்கும்போது நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு கலர்கள்லையும் நம்ம ஒன்று ஒன்று அடுக்கும்போது அதுக்கப்புறமா அந்த இதை ஊற்றும். தண்ணி இணக்க வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி கொடுக்குறோம். எல்லாத்தையும் அடுக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம நல்லா ஒரு மணி நேரம் அது பீஸர்லேயே இருக்கட்டும். நல்லா கெட்டி ஆயிடும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம எடுக்கிறோம். நல்லா கல் மாதிரி இருக்கும். நல்லா சும்மா ஒரு சின்ன பீஸாக வெட்டுவோம். சூப்பராக வந்திருக்கு. கலர் கலராக போட்டதுனால நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டது தனியாக கலந்துருச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம நல்லா அழகாக துண்டு துண்டாக வெட்டியாச்சு. ஜெல்லி வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விடுங்க.